அன்பான பிள்ளைகளுக்கு அன்பான வணக்கம். டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடு நீங்கள் இன்றும் இணைந்திருப்பது எங்களுக்கு சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் இப்போ ஒரு சிங்கிங் பேர்ட் பாடும் பறவையை நாங்கள் செய்து பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது தானே. இந்த குருவி செய்கிறதுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு நிறத்திலான கடதாசிகளை தெரிவு செய்தால் மிக அழகாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலாம்? ரேப்பிங் பேப்பர் இருந்தாலும் நாங்கள் செய்து கொள்ளலாம். நீங்கள் வீட்டில் தேடி பாருங்கள். இப்படியான கடதாசிகள், அழகழகான கடதாசிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட. இப்போ நாங்கள் உடனடியாக சீக்கிரமாக செய்கிறோம். இப்போ பாருங்கள், எப்பொழுதுமே நாங்கள் ஒரு தனி நிறத்திலான கடதாசியை தான் தெரிவு செய்வது உண்டு. இப்போ நான் இன்றைக்கு இந்த நிறத்தில், பிங்க் நிறத்தில் தெரிவு செய்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், சரியாக நாட் சதுரம் கொண்ட கடதாசியை ஒன்று எடுத்துக்கொள்கிறேன். இப்போ அழகழகான அலங்காரம் கொண்ட கடதாசிகளை நாங்கள் எடுத்தாலும் இன்னும் அழகாக இருக்கும். இப்போ மற்ற நாட்களை போலவே நாங்கள் இந்த கடதாசியை இப்படி முக்கோணமாக இரண்டாக மடித்து எடுத்துக்கொள்வோம். மிக அழகாக நேர்த்தியாக கவனமாக இதை இப்படி மடித்து அழுத்தி எடுத்துக்கொண்டு, இப்போ இந்த குருவிட தலைப்பகுதி இருக்குது தானே, அதை செய்கிறதுக்கு இந்த இரண்டு பக்கத்தையும் எடுத்து, ஒரு பக்கம் எடுக்கக்கூடாது, இரண்டு கடதாசி அந்த துண்டுகள் இருக்குது தானே, இந்த இரண்டு துண்டுகளையும் எடுத்து இதோ பாருங்கள், இப்படி கீழ் நோக்கி இப்படி மடிக்கணும். இதோ விரலை வைத்து இப்படி அழுத்தி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இப்போ தலைப்பகுதி வந்துட்டுது. இப்போ வாய்ப்பகுதியை நாங்கள் செய்கிறதுக்கு இதை கொஞ்சம் திருப்பி ஒரு பகுதி எடுத்து, இப்போ பாருங்கள், இப்போ வாய் திறந்திருக்கக்கூடிய குருவி என்று சொன்னால் நாங்கள் பெரிதாக இப்படி நகர்த்தி கொள்ளலாம். சின்ன வாய்களை கொண்ட குருவியாக இருந்தால் நாங்கள் இப்படி சின்னதாக மடித்துக்கொள்வோம். இனி நாங்கள் இந்த செட்ட பகுதிகளை செய்கிறதுக்கு இதோ மற்ற பக்கம் திருப்பி, இது பாருங்கள், கவனமாக இப்படி முழுமையாக நாங்கள் இப்படி அழுத்தம் கொடுக்காமல் கொஞ்சமாக நடுப்பகுதி ஆக்கிட்டு, இதை எடுத்து இந்த 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 பக்கத்தை எடுத்து இந்த நேர்கோட்டுக்கு வர மாதிரி இப்படி சரித்து இப்படி நேராக வைத்து இப்படி அழுத்தி எடுங்க. இப்படி நேராக எடுத்து சரியாக வைத்ததுக்கு பிறகு தான் நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேணும் எப்போவுமே. அதே போல் மறுபுறத்தையும் இப்படி நாங்கள் பாருங்கள், நேரடியாக இதுக்கு நேராக வர மாதிரி இப்படி எடுத்து இப்போ பார்த்தீங்களா, இப்படி பார்க்கும்போது இதை திருப்பி பார்த்தா இது பாருங்கள், அதாவது ஒரு செட்டையெல்லாம் மடித்து கொண்டு கோவமாக இருக்கிற குருவி மாதிரி இருக்குது தானே. ஆனால் சந்தோஷமாக இருக்க ஒரு குருவியாக இருந்தால் இந்த செட்டை பகுதியை நாங்கள் விரித்தெடுக்கலாம். இப்படி விரிப்பதை போல் இப்படி காட்டலாம். இப்போ தெரியுதா, நேரடியாக பாருங்கள், இந்த கோடு இருக்குது தானே, அதிலிருந்து இப்படி மேல் நோக்கி, அதாவது அந்த சிட்டையை சிறகடித்து பறக்கிற மாதிரி இப்படி அமைப்பாக நாங்கள் மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு இப்படி உங்களுக்கு விருப்பமான அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை பாருங்கள், அதே மாதிரி இப்படி நாங்கள் மடித்துக்கொள்வோம். இப்போ இந்த சிங்கிங் பேர்டை பாருங்கள், சிறகடிக்கிற போல் இருக்குது தானே, அதுபோல் இந்த பக்கத்தையும் இப்படி மேல் நோக்கி கொஞ்சமாக இப்படி மடிப்போம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. திருப்பி பாருங்கள், இவ்வளோ அழகான குருவி. இப்போ நாங்கள் இதுக்கு கண்ணை வரைவோம். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக பாடுகின்ற பறவை, எவ்வளவு அழகாக இருக்குன்று. இதே மாதிரி நிறைய நீங்கள் குருவிகளை செய்து பார்க்கலாம். இன்னும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை நீங்கள் பாருங்கள். அழகழகான குருவிகளை, பாடுகின்ற குருவிகளெல்லாம் நாங்கள் செய்து காட்ட தயாராக இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகளே.